வணக்கம் மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, மாறன் கதையில இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பார்க்கலாம். வள்ளியோட பேரை வச்சதோட வள்ளைக்கு வந்துட்டு தலைகால் புரியல. ரொம்ப சந்தோஷமா மாறன் கிட்ட ஏன் பேரை வச்சியாடா அப்படின்னு கேட்டதோட மாறன் சொல்றாரு, இது எல்லாமே வீராவோட ஐடியா அப்படின்னு சொன்னதோட வள்ளி ஓடி போய் வீராவை கட்டி பிடிச்சு, வீரா ஏன் பேரை வச்சிருக்கே அப்படின்னு சொன்னதோட வீரா சொல்றாங்க, உங்க பேர் வைக்காம வேற யாரு பேரு வைக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம வள்ளி வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மாறனோட முகம் மட்டும் சரியில்லை. எல்லாரும் வந்துட்டு மாறனுக்கும் வீராவுக்கும் வாழ்த்துக்கள் சொல்றாங்க. ஆனா மாறனோட ஃபேஸ் மட்டும் சரியில்லை. அப்பதான் வள்ளி கேக்குறாங்க, என்னடா இவ்வளவு சோகமா இருக்க? அப்ப மாறன் ஒண்ணும் சொல்லாம நிக்கிறாரு. அப்ப வள்ளி சொல்றாங்க, இங்க பாரு, அண்ணன் இங்கதான் கிளம்பி வந்துகிட்டு இருக்கு, நீ கவலைப்படாத, அண்ணன் கண்டிப்பா இங்க வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரம் ராமச்சந்திரன் அந்த பக்கமா வராரு. அப்ப டக்குன்னு அந்த கொசு மருந்து அடிக்கிறவர் வராரு. இதனால ராமச்சந்திரன் நேரா கடைக்குள்ள வந்துடுறாரு. அப்ப வள்ளி சொல்றாங்க, அண்ணன் என்ன இங்க வந்திருக்க, வான்னு கடையை சுத்தி பாரு வா அப்படின்னு சொல்லி கடைக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. கடைக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு கடையை சுத்தி காமிக்கிறாங்க. அப்ப நம்ம வள்ளி சொல்றாங்க, பாத்தியண்ண எவ்வளவு சூப்பரா இருக்கு கடை அப்படின்னு சொல்லி கேட்க, அப்பதான் ராமச்சந்திரன் யோசிக்கிறாரு, அந்த கடையை விக்கிறேன்னு சொன்னாருல்ல அவரு வாலண்டியரா ஒன்னும் மாறன் கிட்ட பேசல. ராமச்சந்திரன் தான் சொல்லி அந்த கடையவே மாறனுக்கு கொடுத்திருக்காங்க. ராமச்சந்திரன் மறைமுகமா அவரோட பிள்ளைக்கு உதவி பண்ணியிருக்காரு. இது மாதிரி என் பிள்ளைக்கே நீங்க பணத்தை அந்த கடையை கொடுத்துருங்க, நீங்க தான் பையனோட வெளிநாட்டுல செட்டில் ஆக போறீங்கல்ல அப்படின்னு அவரு சொல்றாரு. நீங்க சொல்லிட்டீங்கல்ல, மாறன் மாதிரி ஒருத்தருக்கு இந்த கடையை கொடுக்கறதுல நான் பெருமைப்படணும், சரி அப்படின்னு சொல்றாரு. அப்புறமா தான் ராமச்சந்திரனை காமிக்கிறாங்க. ராமச்சந்திரன் கடையை சுத்தி பார்த்துட்டு அங்க உள்ள ஒரு வேஷ்டியை எடுத்து கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு ராமச்சந்திரன் பணத்தை கொடுக்குறாரு. வீராவும் பணத்தை ரொம்ப சந்தோஷமா வாங்கிக்கிறாங்க. அப்ப வள்ளி சொல்றாங்க, முதல் போனி அண்ணன் கையால பண்ணணும்னு சொன்ன, அதே மாதிரி அண்ணன் கையால பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னதோட மாறனும் வீராவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ராமச்சந்திரன் வாங்கிட்டு அந்த இடத்துல இருந்து போறாரு. ஸோ இதை பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நம்ம வீராவும் மாறனும். அப்ப வள்ளி சொல்றாங்க, இப்ப சந்தோஷமாடா, இன்னும் மட்டும் மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டே இருந்த, இப்ப சந்தோஷமா அப்படின்னு கேட்டதோட மாறன் சொல்றாரு, இப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம விஜய் வந்துட்டு இது எல்லாத்தையும் பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. அதே நேரம் எல்லாரும் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி நம்ம வள்ளி நேரா விஜய் கிட்ட, விஜய் போயிட்டு பாயாசம் ரெடி பண்ண அப்படின்னு சொன்னதோட விஜயும் சரி அப்படின்னு சொல்லிட்டு முந்திரி எல்லாம் எடுத்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப வள்ளி வந்து கேக்குறாங்க, என்னடி நீயே எல்லா முந்திரியையும் சாப்பிட்டியாடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வள்ளி வந்துட்டு பாயாசம் வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் விஜய் கேக்குறாங்க, என்ன சித்தி பாயாசம் ரெடி பண்றீங்க, எதுக்கு? அப்ப வள்ளி சொல்றாங்க, சொல்ற இரு அப்படின்னு சொல்லிட்டு பாயாசத்தை ரெடி பண்றாங்க. அப்புறம் வீட்டுல எல்லாரும் வந்ததோட எல்லாருக்கும் வள்ளி பாயாசம் கொண்டு போய் கொடுக்குறாங்க. அப்பதான் ராமச்சந்திரன் கேக்குறாரு, என்ன எல்லாருக்கும் பாயாசம் கொடுக்குற? அப்ப வள்ளி சொல்றாங்க, சும்மாவா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதனாலதான். அப்ப பாயசம் எல்லாம் கொடுத்ததோட நம்ம ராகவன் கேக்குறாரு, என்ன உன் பேர்ல உன் மருமகன் கடை ஓபன் பண்ணதோட ரொம்ப சந்தோஷப்படுற போல? அப்ப வள்ளி சொல்றாங்க, ஆமா இல்லையா பின்ன, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வீட்டுல யாருக்காவது ஒருத்தருக்கு அந்த மாதிரி தோணி இருக்கா? என்ன இந்த வீட்டுல வேலைக்காரி மாதிரி தானே பாத்தீங்க, நான் இப்ப அவனுக்கு முதலாளி ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னதோட செம ஷாக் ஆகுறாங்க நம்ம ராகவன். அப்ப வள்ளி அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப எல்லாரும் ஷாக் ஆகி பாக்குறத விஜய் பயன்படுத்திக்கிறாங்க. அப்ப விஜய் சொல்றாங்க, என்ன சித்தி பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க, உங்களை யாராவது இந்த வீட்டுல வேலைக்காரி அப்படின்னு சொல்லியிருக்கமா, என்ன சித்தி இப்படி சொல்லிட்டீங்களே அப்படின்னு இன்னுமே தூண்டி விடுறாங்க. அப்பதான் ராகவன் சொல்றாரு, அத்தை நீ இப்படி சொல்லுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு கோவமா ராகவன் போறாரு. நம்ம கண்மணி பின்னாடியே போறாங்க. அப்ப கார்த்திக் சொல்றாரு, ஆடலாம், ஆனா ஒரே எதிரியா கால் தரையில இல்லாம ஆடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீ இந்த மாதிரி பேசுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ட்டு கார்த்திக் கோவமா அந்த இடத்துல இருந்து போறாரு. பிருந்தாவும் போறாங்க. அப்ப ராமச்சந்திரன் வள்ளிய பார்த்து, வள்ளி இத்தனை நாளும் உன் மனசுல நீ இப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தியா, உனக்கு நான் எத்தனை நாளும் நல்லது பண்ணல அப்படிங்கறதே எனக்கு இப்பதான் புரியுது, என்னை மன்னிச்சிரு வள்ளி அப்படின்னு சொல்ல. அப்ப வள்ளி சொல்றாங்க, அண்ணன் என்னை மன்னிச்சிருன்னு, ஏதோ நான் அவசரப்பட்டு அப்படி வார்த்தையை விட்டுட்டேன், ஆனா நான் அப்படி நினைக்கவே இல்லைண்ணே,
என்னை மன்னிச்சிருன அப்படின்னு சொல்றாங்க. ராமச்சந்திரன் சொல்றாரு, இல்ல வள்ளி, நீ பேசினது எனக்கு கொஞ்சம் கூட சரியே இல்லை, எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் அந்த இடத்துல இருந்து போறாரு. ராமச்சந்திரன் அப்படி பேசுறத பார்த்துட்டு வள்ளி ரொம்ப கவலைப்படுறாங்க. என்ன இது, நம்ம வந்துட்டு இவ்வளவு அவசரப்பட்டு இப்படி பேசிட்டோமே அப்படின்னு. அப்ப விஜய் நேரா கிச்சனுக்குள்ள போயிட்டு அங்க உள்ள பாயசத்தை எடுத்து, இப்பதான் இது ரொம்ப டேஸ்டா இருக்கு அப்படின்ட்டு சாப்பிடுறாங்க. அப்ப ராமச்சந்திரன் வள்ளிய பார்த்து, இங்க பாரு வள்ளி, நாளைக்கு எல்லாரும் குலதெய்வ கோயிலுக்கு போகணும், எல்லாருக்கும் சொல்லிடு. வள்ளியும் சரிண்ண அப்படின்னு சொல்றாங்க. ராமச்சந்திரன் சொல்றாரு, இந்த வீட்டுல நடக்கிற பிரச்சனை யாருக்குமே தெரியாது, சோ யாருக்கிட்டையும் சொல்லிடாத. இது கேட்டதோட வள்ளியும் சரிண்ண அப்படிங்கிறாங்க. அப்புறமா வள்ளி நேரா கிச்சனுக்கு போகும் பொழுது விஜய் சொல்றாங்க, என்ன சித்தி பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க, நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் இந்த வீட்டுல நீங்க ஒரு வேலைக்காரி மாதிரி தானே இருக்கீங்க அப்படின்னு சொன்னதோட வள்ளி சொல்றாங்க, விஜய் சும்மா இரு, தேவையில்லாம பேசாது, இந்த வீட்டுல நீ என்னெல்லாம் போய் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படிங்கறத பத்தி எனக்கு தெரியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? உனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக மட்டும்தான், நீ பாதிக்கப்பட்டிருக்க அப்படிங்கறதுக்காக மட்டும்தான் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், மற்றபடி உனக்கு டோட்டலாவே நான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இல்லை, நீ ஞாபகத்துல வச்சுக்கோ அப்படின்னு சொன்னதோட விஜய் அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னடா இது, இவ பொசுக்குன்னு இப்படி சொல்றாளே, ஒருவேளை நம்ம பண்ற பிளான் எல்லாமே இவளுக்கு தெரிஞ்சிருக்குமோ, நம்ம எப்படியாவது பிரச்சனை உண்டாக்கலாம்னு பார்த்தா இப்படி நடக்குது, இருக்கட்டும், கூடிய சீக்கிரம் அந்த வீராவையே இவளுக்கு எதிரியா மாத்தி காமிக்கிறேன் அப்படின்னு விஜய் நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம வள்ளி வந்துட்டு வெளியில ஆட்டோ சத்தம் கேட்டதை பார்த்துட்டு வெளியில வந்துட்டு வீராவை ஓடி வந்து கட்டி பிடிக்கிறாங்க. அப்ப வள்ளி சொல்றாங்க, இங்க பாரு, கடைக்கு என் பேரு வச்சதுனால நான் சந்தோஷப்படல, நீ என் மேல எந்த அளவுக்கு பாசமா இருந்த அப்படிங்கிறத என்னால கவனிக்க முடிஞ்சிச்சு. அப்ப மாறன் சொல்றாரு, பாத்தியா, நீ வந்துட்டு வீராவை என்னெல்லாம் பேசின. அப்ப வீரா சொல்றாங்க, இங்க பாரு, அம்மா மகளுக்குள்ள 1000 சண்டை இருக்கும், அதையெல்லாம் கண்டுக்க கூடாது. வள்ளியம்மா, நான் தான் சொன்னேன்ன, நீங்க தான் எனக்கு 2வது அம்மா. இது கேட்டதோட வள்ளி ரொம்ப சந்தோஷமா, என்னை மன்னிச்சிரு வீரா, இதுக்கு முன்னாடி நான் உன்னை என்னெல்லாம் பேசிருக்கேன் அப்படின்னு. வீரா சொல்றாங்க, பரவாயில்ல வள்ளியம்மா, விடுங்க அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறாங்க. இது கேட்டதோட வள்ளியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு, இருங்க பாயசம் கொண்டு வரேன் அப்படின்னு 2 பேருக்கும் பாயசம் கொடுக்குறாங்க. அப்ப மாறன் சொல்றாரு, இங்க பாரு, பாயசம் மட்டும்தான், சாப்பாடெல்லாம் உங்க வீட்டுல சாப்பிட மாட்டேன். வள்ளியும் சரி குடிடா அப்படின்னு சொல்ல வீரா குடிச்சிட்டு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வள்ளி சொல்றாங்க, நாளைக்கு கோயிலுக்கு போகணும், நீங்க 2 பேரும் வந்துருங்க. மாறனும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா வள்ளி சொல்றாங்க, சரி நான் போறேன் அப்படின்ட்டு போறாங்க. மறுநாள் காலை வள்ளி முளைப்பாரி அந்த கோவிலுக்கு, குலதெய்வ கோவிலுக்கு போறதுக்காக எல்லாத்தையுமே ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய டிசைன்ஸ் எல்லாம் பண்ணது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப பிருந்தா வந்துட்டு முத்தத்துல கோலம் போடுறாங்க. நல்லா கலர் கோலமா, பெரிய கோலமா போடுறாங்க. வள்ளி அதை பார்த்துட்டு, பிருந்தா செம்ம சூப்பரா இருக்கு. அப்ப விஜய் சொல்றாங்க, நானும் தான் அலங்காரம் ரெடி பண்ணியிருக்கேன். வள்ளி சொல்றாங்க, நீ பண்ணதும் நல்லாதான் இருக்கு விஜய் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா விஜய் அந்த கோலத்தை பார்த்துட்டு அதை அழைக்கிறதுக்காக வராங்க. அப்ப வள்ளி டக்குன்னு அந்த இடத்துக்கு வந்துட்டு, என்ன விஜய் பாத்துக்கிட்டு இருக்க? அப்ப விஜய் சொல்றாங்க, ஒண்ணு இல்ல வள்ளியம்மா. அதே நேரம் நம்ம விஜய் சொல்றாங்க, அதான் வீராவும் மாறனும் வரலன்னு சொல்லிட்டாங்களே. அப்ப வள்ளி சொல்றாங்க, இங்க பாரு, அவங்க 2 பேரும் கட்டாயம் வருவாங்க அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீ தேவையில்லாம பேசாத. பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே அந்த இடத்துக்கு நம்ம வீராவும் மாறனும் வராங்க. அவங்க 2 பேரும் வந்துட்டு கோயிலுக்கு கிளம்பி வர்றாங்க. அப்ப வள்ளி கேக்குறாங்க, வீரா நீயும் கோயிலுக்கு வரியா? வீரா சொல்றாங்க, ஆமா வள்ளியம்மா, முளைப்பாரி எல்லாமே ரெடியா இருக்கு. இன்னொரு பக்கம் இது கேட்டுட்டு சந்தோஷப்படுறாங்க வள்ளி. இன்னொரு பக்கம் கண்மணி பூஜை ரூம் எல்லாம் ரெடி பண்றத பார்த்துட்டு வள்ளி வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எப்படியோ கண்மணி மனசு மாறினா போதும் எனக்கு அப்படின்னு. அப்ப வள்ளி விஜய் கிட்ட சொல்றாங்க, பாத்தியா, கண்மணியும் கொஞ்சம் கொஞ்சமா மாறாம ஆரம்பிச்சுட்டா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, என் பிள்ளைங்க நல்லா இருந்தா போதும் அப்படின்னு. அப்ப நம்ம விஜய் மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, அவ உங்க எல்லாருமே நல்லா ஏமாத்திக்கிட்டு இருக்கா, அது கூட தெரியாம நீ பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு விஜய் சொல்றாங்க. கண்மணி வந்துட்டு எப்போவோ திரும்பிட்டாங்க, ஆனா இந்த விஜய்க்கு தான் தெரியல. கண்மணி விஜய் கிட்ட இருந்து எப்படியாவது உண்மையை வாங்கலாம் அப்படிங்கறதுக்காக தான் அப்படி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ இன்னைக்கான எபிசோட் இப்படிதான் பினிஷ் ஆனிச்சு. இந்த எபிசோடு உங்களுக்கு எந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னாலும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.